ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வீசா கேட்டகரியில் ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடிக்காத வீசா கேட்டகரி என்னன்னு என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து இந்த வீசா கேட்டகரி தான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த மேடை கிடைச்சாலும் இல்லை எந்த சான்ஸ் கிடைச்சாலும் இந்த ஒரு வீசா கேட்டகரி மட்டும் நல்லா வச்சு செஞ்சுட்டு தான் அனுப்புவார். அது என்ன வீசா கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்சிட்டி வீசா லாட்ரி. இது வந்து டிவி வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஷார்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கார்டு வாங்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் ஃபேமிலி பேஸ்டாக கிரீன் கார்டு வாங்கலாம், இல்லைனா வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டில் கிரீன் கார்டு வாங்கலாம், அசைலம் சீக் பண்ணி வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் வந்து இந்த டைவர்சிட்டி வீசா லாட்ரி. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனாலேயே என்னவோ ட்ரம்ப்புக்கு வந்து இந்த வீசா லாட்ரி வந்து பிடிக்காது. அவருக்கு மட்டும் இல்லை, ரிப்பப்ளிகன்ஸ் மொத்த பேருக்கும் இந்த வீசா லாட்ரி வந்து இப்போ பிடிக்காது. ஆனால் அது கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் தான். 1990 இது கொண்டு வந்தாங்க. கான்செப்ட் எது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து இங்கே வசிக்கணும், ஒரு டைவர்ஸ் பாப்புலேஷன் இருந்தால் அது கண்ட்ரிக்கு நல்லது அப்படின்னு 1990 என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் வழியாக அவங்க ஒரு வருஷத்துக்கு 50,000 வீசாஸ், அதாவது கிரீன் கார்டு வீசா வந்து லாட்ரி அப்படிங்கிற ஒரு செலெக்ஷன் மூலிமா மக்களுக்கு வந்து வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் இருந்து நாட்டில் இருந்தோம் நீங்கள் வந்து அந்த டைவர்சிட்டி வீசா லாட்ரிக்கு அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ரேண்டமாக லாட்ரி மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பிக் பண்ணி, ஓகே நீங்கள்லாம் வந்து செலக்டட்பா அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் செலக்டட்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிவர்சிட்டி வீசா லாட்ரி, அதாவது கிரீன் கார்டே வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து ரூல். இதுக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா எது கொடுக்கணும்? அதான் ஏற்கனவே மக்கள் வராங்கல்ல, அதனால் அவங்களுக்கு இன்னும் கொடுக்குறது தேவையில்லை. எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ஆட்கள் வரலையோ அந்த கண்ட்ரி மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டே வச்சிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா முதல்ல இருந்தே இல்லை. ஏன்னா வருஷம் அங்கே நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வர்றதுனால அந்த கண்ட்ரி வந்து டைவர்சிட்டி, இதுக்கப்புறம் டிவோர்ஸ் இங்கே வேண்டாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால அந்த கண்ட்ரி மட்டும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா இருக்குது, அதுக்கப்புறம் மலேசியா, இந்த மாதிரி வந்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியிலேருந்து அப்ளை பண்ணாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு கண்ட்ரிக்குள்ளே வராங்க, ஒரு கிரீன் கார்டு கொடுத்து அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வாங்குற அளவுக்கு அது வந்து ப்ராக்ரஸ் ஆகும். இந்த வீசா வந்து ரேண்டமாக கொடுக்குறதா? அப்போ வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாமே, இது என்ன? அது ஒன்று ஒரு மெரிட் பேஸில் வரணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபேமிலி பேஸில் வரணும், எதுவுமே இல்லாமல் சும்மா கொடுக்குறது என்ன அப்படின்னு இங்கே இருக்க ரிப்பப்ளிக்கனும் சரி ட்ரம்ப்பும் சரி இந்த வீசா மட்டும் வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அது வந்து இப்போ பாஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட்னால. அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதில் ஒரு சில பேர் வந்து கேஷுவல்ட்டியில் இறந்து போனாங்க. அந்த யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நபர், இதை வந்து தப்பு பண்ண நபர் வந்து இந்த டிவர்சிட்டி வீசா லாட்ரி வழியாக அமெரிக்காவுக்குள்ளே வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த வீசாவை வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கேன்சல் பண்ணலை. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து கேன்சல் பண்ணலை. ஏன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதை கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் வந்து காங்கிரஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நேஷனல் செக்யூரிட்டி நடக்கும்போது இதை பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிவர்சிட்டி வீசா லாட்ரியை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இது இப்போ மட்டும் பாஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2020 நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பேண்டமிக், COVID-19 எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்தாங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து ஆள் கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற காரணம் காமிச்சு அப்போ வந்து வீசா லாட்ரியை வந்து இதே மாதிரி அவங்க பாஸ் பண்ணி வச்சாங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருப்பியும் வந்து இந்த இன்சிடென்ட்னால பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பாஸ் பண்ணி வச்சதுனால இந்த 50,000 கிரீன் கார்டு வந்து அப்படியே ஃபேமிலி பேஸ்டுக்கோ இல்லை வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கோ கிடைக்குமா அப்படின்னு சில பேருக்கு வந்து யோசனை இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தனி பக்கெட். ஆக்சுவலாக இந்த கிரீன் கார்டு கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, இந்த கேட்டகரிஸில் ஃபேமிலி பேஸ்ட், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்குள்ளே ஏதாவது வந்து ஓவர் இருந்துச்சுன்னா அது வந்து மாற்றிப்பாங்க. ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் இருந்துச்சுன்னா அது ஃபேமிலி பேஸ்க்கோ, இல்லை ஃபேமிலி பேஸில் எக்ஸ்ட்ரா வீசாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கோ வந்து மாற்றிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி ஸ்பில் ஓவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாஸில் நடந்திருக்கு. ஆனால் இந்த டிவர்சிட்டி வீசா லாட்ரின்றது ஃபிக்ஸ்டு ஒன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிசிக்கல் இயர் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லா வீசாவும் வந்து எக்ஸ்பயர். அந்த மாதிரி தான் அவங்க முதல்லே வந்து அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் செப்டம்பர் வரும்போது அந்த 50,000 வீசா வந்து எக்ஸ்பயர் ஆகிடும், எலாப்ஸ் ஆகிடும். அதை வந்து திருப்பியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த காரணத்தினால இது டிவர்சிட்டி வீசா லாட்ரி வந்து அவங்க பாஸ் பண்ணி வச்சதுனால இது ஃபேமிலி பேஸ்டுக்கோ இல்லை இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கோ ஸ்பில் ஓவர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 0 அன்லெஸ்
காங்கிரஸ் வந்து இது ஒரு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்து பாஸ் பண்ணால் ஒழிய, ஆனால் இப்போ இருக்க காங்கிரஸில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரூலை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து நியர்லி இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். அதனால் இது வந்து இப்போதைக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த விசா பாஸ் பண்ணதுனால இந்தியன்ஸ் ஏதாவது நன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நன்மை கிடையாது. ஏன்னா இது இந்தியன்ஸ் எலிஜிபிளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பில் ஓவரும் ஆக போகிறதில்ல. இது யாருக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் இந்த டைவர்சிட்டி விசா லாட்டுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ரேண்டமாக லக்கிலே செலக்ட் ஆனவங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.